தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி அந்த ஒரு பாடலை பாடுவோம். தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல 1 2 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தட்டுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் நான் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. இவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கரங்களை தட்டி 1
இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தோள்களின் மேலே சந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதா தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி எஃப் மைனர் கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் நான் துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கு. மறைவிடமே உறைவிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என் மறைவிடமே என் ஆராதனை உமக்கே. ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முக்கியமான செய்தி உங்க கூட காலையில் பேச விரும்புகிறேன். இதுவரைக்கும் பேசின செய்திகள் இதுதான் மிக முக்கியமானது. நம்ம தான் நம்ம யாரு கூடயும் நம்மளை ஒப்பிடவே நோ கம்பேரிசன். அப்படி வாழ நம்ம கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை சந்தோஷமாயிடும். ஸோ ஒப்பிடுதலினுடைய சாபம், ஒப்பிடுதலுக்கு காரணங்கள், ஒப்பிடுதலிருந்து மேற்கொள்வது எப்படி என்று உங்கள் கூட ஒரு 2 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை சந்திக்கிறார். 3 முறை பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்டார். 3 முறையும் அவர் கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், நீ என்னை நேசிக்கிறேன்னா ஒன்று செய், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த விஷயத்தை அவர் பேதுரு கிட்ட பேசும்போது 21ஆம் அதிகாரம் 18லேருந்து 23 அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின் ஆழங்களை கவனிக்கணும். தமிழ்லேயே நான் படிச்சிடுறேன். ஸோ வில் சேவ் டைம். நீ
நீ இளைய வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது, நீ முதிர்ச்சி அடையும் போது, when you become mature, உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ரொம்ப ஆழமாக இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்கிறார்னா, பீட்டர், அடுத்த வசனம் படிக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அடுத்த வசனம் என்னங்க, இன்ன விதமான மரணத்தினாலே, அப்படின்னா நீ அகோரமாக மரிப்பேன்றார். உன் முடிவு ஒரு 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 அகோரமான மரணம், ஒரு சாவு, உனக்கு வரப்போகிற சாவு கஷ்டமாக இருக்கும் பீட்டர் அப்படின்றாரு. அவன் தேவனை மரணத்தினால மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டை a very gruesome death பீட்டர். உன் மரணம் தேவனை மகிமைப்படுத்தும். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த வசனம், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும், யாரை சொல்றாரு? யோவானை சொல்றாரு. பீட்டர் பாருங்க, நீ செத்துருவேடா, அதுவும் கோரமாக சாவேன்னு இயேசு சொல்றார். உன் சாவால் என் நாமம் மகிமைப்படும் அப்படின்னு உடனே, சரி ஆண்டவரே எப்படியோ அப்படின்னு ஏற்றுக்காம அவன் என்ன சொல்றாரு, உன் பக்கத்திலே ஒருத்தர் நெஞ்சிலே சாஞ்சிட்டு இருக்கானே ஒருத்தன், அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். ஆமென். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? நீங்க புரிஞ்சுக்கல என்ன சொல்றாரு. நீ சாவேன்றாரு, அது ஓகே. அவன் ஒப்பிடுதல், கம்பேரிசன் என்ன சொல்றாரு. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்றார். அவன் எப்படி வேணா சாவான், அதை நீ என்ன செய்யாத, கேட்காத, நீ என்னை பின்பற்றி வா என்றார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரவிட்டு, அப்படின்னா யோவான் இப்படி சிலுவையிலெல்லாம் அறைந்து அடித்து கொல்லப்பட மாட்டார், அவன் தப்பிச்சிருவான், நேச்சுரல் டெத்து தான் அவனுக்கு இருக்கும் என்ற ஒரு பேச்சு பரவலாக பரவிட்டு இருக்கு. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். ஓகே, கம்பேரிசன் பற்றி உங்கள் கூட நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு பேதுருவோடு பேசுகிறார். பீட்டர், நீ சாவ, அதுவும் உன்னுடைய மரணம் என்னை மகிமைப்படுத்துகிற அளவிற்கு அகோரமான மரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இயேசு ஒருத்தர்கிட்ட போய் நீ சாவேன்னு சொல்கிறதே அவர் கஷ்டம். இன்னைக்கு காலையில் உங்களெல்லாம் கூப்பிட்டு நீ இப்படி சாவேன்னா அது உங்களுக்கு அதுக்கு சந்தோஷமாக இருக்காது பாருங்க. ஆனால் பீட்டர் உடனே திரும்பி என்ன பண்ணுறார், ஓகே நான் எப்படியே சாவுறேன், பட் உங்கள் நெஞ்சிலே ஒருத்தன் சாஞ்சிட்டு இருக்கானே யோவான் அப்போஸ்தலன், அவர் எப்படி அப்படின்னு கேட்குறார். நான் சாவறது விடுங்க, எனக்கு நடக்கிற மாதிரி அவனுக்கும் நடக்குமா என்றது தான் அவனுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து காரணம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டார். பல ஆழங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது, பட் நான் பேசும்போது இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பீட்டர் நீ ஒரு பெண்மணி உன்னை தெரியுமான்னு கேட்ட போதே என்னை 3 முறை என்ன செஞ்ச, மறுதளிச்ச. ஏன் மறுதளிச்ச? பயந்து இருக்கிற, உன்னையும் கொன்றுவாங்கன்னு, என்னை கொல்ற மாதிரி உன்னையும் கொல்லுவாங்கன்னு பயந்து தான் நீ மறுதளிச்ச, எனக்கு தெரியாதுன்ட்ட. ஸோ உனக்குள்ளே இருந்து அந்த பயத்தை நான் எடுக்கணும். உன்னுடைய மரணம் அகோரமாக இருக்கும், உன் மரணம் என்னை மகிமைப்படுத்தும். ஆமேன். ஸோ அடுத்த முறை உனக்கு இப்படிப்பட்ட சம்பவம் வரும்போது, உன்னை கூட்டுட்டு போய் சிலுவையில் அடிக்கும்போது, நீ முன்னாடி மறுதளிச்ச மாதிரி என்னை மறுதளிக்க கூடாது, உனக்குள்ளே இருக்கிற பயத்தை நான் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன்றார். ஆமேன். ஸோ வாழ்க்கையில் பேதுரு அதை கேட்டபோது தான் மரணத்தை கூட யோசிக்காமல் அடுத்த வரியில கேட்டது என்னன்னா, நான் செத்தா ஓகேங்க, பட் அவருக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமேன். இது இன்னைக்கு சகஜமாக நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும், எனக்கும் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. we are continually comparing us with others. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு வாழுகிறோம். ஒன்று
நான் அவங்கள விட நல்லா இருக்கேன்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம், இல்லைன்னா அவனை விட நான் நல்லா இல்லைன்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதர் ஐ எம் இன்ஃபீரியர் அல்லது நான் சுப்பீரியர் என்று நம்ம ஒப்பிடுதலில் வாழுகிறோம். சிலரை பார்த்து நமக்கு சிலர் அப்செட் ஆயிடுறாங்க, இவன் ஏன் இவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு சிலர் வருத்தம் ஏற்படுது. கம்பேரிசன். நான் வளர்ந்து வந்த காலங்களிலெல்லாம் என்னை விட யாராவது நல்லா இருந்தால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் வறுமையில் வந்தேன். அதனால் பேதுரு சொல்கிறார், நான் சாப்பிட்றது ஓகே, அவன் எப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். கம்பேரிசன், ஒப்பிடுதலில் வாழ்வது. ஆமேன். இப்போ பரவலாக ஒரு பேச்சு என்னன்னா, யோவான் இவங்கள மாதிரிலாம் சாக மாட்டார், இயற்கையாக சாவர், அவர் கடைசி வரைக்கும் யோவான் இருப்பார் என்ற ஒரு பேச்சு இருந்ததுனால இயேசு சொல்கிறார், இப்போ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு எதுக்கு அது, நீ ஒன்று மட்டும் செய், என்னை பின்பற்றி வா. ஸோ கம்பேரிசன் அப்படின்றதுல ஒரு சாபமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள அது இன்ஃபீரியாரிட்டி கொண்டு வரும். நம் பிறரை விட நம்மை குறைத்து மதிப்பீடு செய்கிறது, அல்லது ஒருவரை விட நம்மை உயர்த்தி மதிப்பீடு செய்ய இன்ஃபீரியர் அல்லது சுப்பீரியர் ஃபீலிங் நமக்குள்ளே கொண்டு வரும். சில நேரம் நம்மை அது பிறரை விட தாழ்வாக நினைக்க செய்யும், சில நேரத்தில் நமக்குள்ள அது பெருமையை கொண்டு வரும். ஆமேன். நம்ம யாரையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை விட ஒருத்தருக்கு நல்ல வீடாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற காலம் உனக்கு தருவார். அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது சகஜமாக போயிட்டுருக்கிற காலம். ஒருத்தருக்கு நல்ல வேலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு இருந்தால் உனக்கு இருக்கிறதா உனக்கு கூட கிடைக்கும். அதனால் இயேசு சொன்னார், அதை பற்றிலாம் நீ என்ன செய்த, என்கிட்ட கேட்காதன்ட்டார். யூ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நிறைய விஷயங்கள் சொல்லணும், நான் போயிடுறேன். ஆமேன். உங்களுக்கு உள்ளதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன் நீங்கள் பிறரை பார்த்து அவனுக்கு அது நல்லா இருக்குது நல்லா இல்லை என்று உங்களை கம்பேர் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இட்ஸ் அ கர்ஸ் ஆஃப் கம்பேரிசன். ஒன்று பெட்டர் தேன், இல்லைன்னா வேர்ஸ் தேன். ஒன்று நான் அவரை விட நல்லா இருக்கேன்னு கம்பேர் பண்ணுறோம், இல்லை நான் நல்லா இல்லை என்று ஒப்பிடுதல் செய்கிறோம். என்னுடைய வேலை அவனை விட நல்லது, என்னுடைய வீடு அவன் வீடை விட நல்லது, என்னுடைய பரிசுத்தம் அவன் பரிசுத்தத்தை விட நல்லது, என்னுடைய குடும்பம் அவன் குடும்பத்தை விட நல்லது, இல்லைன்னா என் வீடு அவன் வீடை விட கெட்ட வீடு, என் குடும்பம் அவங்க அப்படின்னு நம்மளை ஒன்று உயர்த்துகிறோம் அல்லது தாழ்த்துகிறோம் என்ற மதிப்பீடு, அந்த ஒப்பிடுதலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் அ கர்ஸ். இது நமக்குள்ள பாதுகாப்பின்மையையும் சில நேரத்தில் பெருமையும் கொண்டு வரும். கர்த்தர் எனக்கு தந்த எல்லாத்துக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் போதே அந்த ஆமேன் சரியாக வரல, அது ஒப்பிடுதலின் ஆமேன். நாளைக்கு உங்கள் பக்கத்தில் இருந்த சிஸ்டர் ஆமேன் பெரிய BMW காரை வாங்கி பெரிய ஒரு இதெல்லாம் போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் உங்க உட்காந்தா ஆமேன், நிஜமாக அவங்கள நேசிப்பீங்களா? அந்த ஆமீன்லே தெரியுது இல்லை அப்படின்னு. இட் இஸ் நாட் ஸோ. ஒப்பிடுதல் என்ற ஒரு ஆவி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா we keep comparing ourselves with others. ரெண்டாவது புள்ளிக்கு போகிறேன். நீங்கள் அப்படி உங்களை ஒப்பிடும்போது தேவன் மேலே நீங்கள் தேவன் மேலே கோபத்தை வளர்த்து கொள்ளுகிறீர்கள். யூ ப்ரொடியூஸ் ஆங்கர் டுவர்ட்ஸ் காட். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீ எனக்கு நியாயம் செய்யலை என்பதை சொல்ல தொடங்குகிறோம். ஆண்டவர் மேலே ஒரு கோபத்தை வளர்த்து கொள்ள அது ஏதுவாகும். அவன் ஆசீர்வதிச்சிங்க, என்ன ஆசீர்வதிக்கலை, கவலைப்படாதீங்க, எல்லாம் அதன் காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆமேன். இப்படி வச்சுக்கலாமா? 2 பேர் சந்திக்கிறாங்க, சகோதரர் சந்திக்கிறாங்க, பொருளாதாரங்கள்லாம் உலக தேசத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. உடனே நம்ம அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இவருக்கு வியாபாரம் சரிஞ்சு போயிட்டு இருக்கு. அவரை கேட்குறாரு, ஏன்னா இவருக்கு சரியும் போது இவர் ஆசை என்னன்னா அவருக்கும் அவரை கை குலுக்கி கேட்குறாரு, எப்படி இருக்கு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவரு ஓஹோன்னு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகலை, நமக்கு திருப்தி அளிக்கலை. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி. இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை அஸ். ஆமென். ஸோ அது நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஆண்டவரே அவனை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவனை நல்லா வச்சுக்கிறீங்க, ஆனால் என்ன நீங்கள் அவன் அளவுக்கு நேசிக்கல என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு கோபத்தை தேவன் மேலே அதை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. ஒரே வியாபாரம், ஒரே படிப்பு படிச்சிருக்காங்க,
2 பேரும் ஒரே வருஷத்துல தொடங்குறாங்க. ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார், ஒருத்தர் தாழ்ந்து நிற்கிறாரு. உடனே நமக்குள்ள ஒப்பிடுதலினுடைய அந்த ஆவி வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவேளை நான் ஒழுங்கா பைபிள் படிக்கலையோ, நான் இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணலையோ, ஏன் அவன் நல்லா இருக்கான், ஏன் நான் நல்லா இல்லை என்று நம்மை ஒப்பிடுதலில் குறைத்து மதிப்பிட தொடங்குகிறோம். அதை ஜெயிக்கணும்னு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் மேல அது ஒரு கோபத்தை உருவாக்குகிறது, தேவன் மேல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் மேல மட்டுமல்ல, பிறர் மேல வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பிறர் மேல மட்டுமல்ல, உங்க மேலேயே நீங்கள் வருத்தப்பட தொடங்குகிறீர்கள். அது வாழ்க்கைக்கு தோல்வியாய் மாறிவிடும். ஒப்பிடுதலில் வாழாமல் கர்த்தர் உங்களுக்கு தந்தவைகளுக்கு அனுதினமும் நன்றி சொல்லி, பிறர் உயரட்டும் தாழட்டும் அதை பத்தி பெருசு பண்ணாம உங்களுக்கு தந்தவைகளுக்கு நன்றி சொல்லி அல்லேலியாவோடு வாழுங்கள். அடுத்த முறை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் ஏதாவது கொடுத்துட்டார்னா அதை சந்தோஷமா நான் ஏத்துப்பேன்னு சொல்றவங்க இன்னும் கொஞ்சம். நீங்க 20 வருஷமா காத்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல, அவருக்கு 2 நாள்ல கொடுத்துட்டார். எத்தனை பேர் அல்லேலியா சொல்வீங்க? அது கண்டிப்பா டூப்ளிகேட். கம்பேரிசன் நமக்குள்ள வரும்போது அது நம்ம வித்தியாசமாய் மாட்டுகிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை நேசிக்கும் போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை நேசிக்கணும். என்னை நேசிப்பது போல உங்கள் அயலானையும் நேசிக்கணும். ஸோ உயர்ந்திருந்தா கவலைப்படாதீங்க, தாழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்களா இருங்க. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்களேன், நீ வாழ்ந்தாலும் நல்லா சந்தோஷம், நீ தாழ்ந்தா உனக்காய் ஜெபம் பண்ணுவேன், ஆனா நான் தான். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? உங்க சகோதரனை என்ன செய்யாதீங்க, அவன் உயரும் போது என்ன செய்யாதீங்க, பகைக்காதீங்க. உங்க சகோதரனோ சகோதரி இறங்கும் போதும் அவங்களை என்ன செய்யாதீங்க, பகைக்காதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உன்னை நீயாதான் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Let us accept it. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கில் வரும்போது ஒப்பிடுதலை தூரமாய் வைப்பதுதான் விசுவாசிகளுக்கு அழகு. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தங்க நல்லா உயர்ந்து நம்ம முன்னாடி ஒரு அழகுல வாழும்போது எங்கேயோ நம்ம அப்செட் ஆகிறோமா இல்லையா? நிறைய தலை அடிச்சு, சிலது உஷாரா இருந்துச்சு. ஓகே, எங்கேயோ நம்ம அப்செட் ஆகிறோம். ஆமென். அவர் அப்படி உயர்ந்து வாழும்போது திடீர்னு அவருக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஆச்சுன்னு வைங்களேன், நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க மனசு சொல்லும், அப்பயே நினைச்சேன் இவனுக்கு. சொல்றீங்களா இல்லையா? ஏங்க இருக்கீங்களாங்க உயிரோட? அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை கூட மாத்திட்டு நம் சகோதரனை உயர்விலும் சரி தாழ்விலும் சரி நன்றாய் நினைக்கிற ஒரு இருதயத்தை இந்த நாட்களில் விசுவாசிகள், அதுவும் நியூ லைஃப் மக்கள், நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அந்த நேரங்களில் ஸ்பிரிச்சுவலாக நடிப்போம். பிரைஸ் லார்ட், சோத்திர ஓ கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த மனதுக்கு பின்னாடி நீ ஆடின ஆட்டம். we are always in comparison. ஆமென். so number 3, இந்த ஒப்பிடுதல் என்ன செய்யும்? what is the cause? அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, சாத்தானுக்கு அது வழிகளை திறக்கும். ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஒருவர் மேல விசனத்தோடும் பொறாமையோடும் மனக்கசப்போடும் நீங்கள் வாழும்போது சாத்தானுக்கு அது வழிகளை திறக்கும். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15, 16, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இருக்கீங்களா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் அப்புறம் வைத்திருக்கலானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனம். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தர் மேல விசனமா ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா பேய் உள்ள வரும்ன்றார். நீங்களே ஏங்க உங்க வாழ்க்கையில பேய்த்தனத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? அதனால இன்னைக்கு இப்படி நல்லா உங்க மனசை நம்ம மாத்திக்கணும், கர்த்தர்கிட்ட வளரணும்.
என் சகோதரன் என் சகோதரி வளரும் போதும் தாழும் போதும் ஒப்பிடுதலில் வாழாமல் நல்ல இருதயத்தோடு நான் வாழ்ந்தால், உன் தெரியுமாங்க, போராமதாங்க எல்லா போராட்டத்திற்கும் காரணம். மோசே ஆரோன் மேல போராமைப்பட்டார்கள். ஆமென். அது நிமித்தம் பூமி பிளந்து அவங்களை விழுங்கி போட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. ஏன் மோசே மேல ஆரோன் மேலும் கோவப்பட்டார்கள்? போராம. ஏன் அவருக்கு மட்டும் கடவுள் முகாமுகமா பேசணும்? ஏன் அவர்கிட்ட மட்டும் கடவுள் அப்படின்னு அவர் மேல போராமைப்பட்டார்கள். இயேசுவை பீலாத்து கிட்ட கொண்டு போவது பீலாத்துக்கு தெரியுது. பொறாமை நிமித்தம் தான் இயேசுவை அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆகையால் envy and jealousy opens doors to rebellion. முரட்டாட்டத்தின் ஆவிகள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை கெடுப்பதற்கு காரணமாயிருப்பது பிறர் மேல் நம்ம கொண்டிருக்கின்ற வருத்தங்கள். ஆகையால் ஒப்பிடுதலுக்கு இடம் கொடுக்காமல் நல்ல இருதயத்தோடு நம்மை காத்துக்கொள்வது நல்லது. அதை ஒத்துக்கொள்றேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, அந்த பங்குல நம்பர் 2 the causeல lack of acceptance. என்ன கடவுள் இப்படிதான் உண்டாக்கினார்னு ஏற்றுக்கொள்ற யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் நீங்க இல்லைங்க, நீங்க நான் இல்லைங்க, நான் தாங்க, என்ன அவர் இப்படி தாங்க உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். என்ன நல்லா கேளுங்க, தூங்கிட்டு இருந்தா எழுந்து கேளுங்க. நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ரொம்ப ஸ்டைலாக வர்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே அவங்களுக்கு சரியா இருக்குன்னு அந்த தோற்றம் நமக்கு சொல்லுது. ஆனா போய் பாரு, இல்லை. ஆமாம், அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையுமே பார்த்து அவங்க நட உட பாவனையை பார்த்துட்டு எல்லா பேக்கேஜும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி சதுரி இருக்கும், நமக்கு தெரியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாருமே எல்லாமே சரியா இருப்பது இல்லை. அதனால யாரையும் நீங்க பார்த்து உங்க மதிப்பை நீங்க என்ன செய்யாதீங்க, குறைச்சிக்காதீங்க, ஏத்தவும் செய்யாதீங்க. அவங்களா பாருங்க, உங்களை நீங்களா ஏத்துக்கோங்க. உங்களை விசித்திர வினோதமாய் அழகாய் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய திருச்சபையில் கூட கூடி வந்திருக்கிற நம்ம, ஆமேன், ஒரே சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். ஆமேன். ஆமாவா இல்லையா? பவுல் அதை சொன்னார். ஒவ்வொருத்தரையும் பாருங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் செயல்படுது, ஆனா எல்லாமே ஒன்றா இருப்பது இல்லை. 5 விரல் கூட ஒன்னாக இல்லைங்க, எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. ஆகையால் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இங்க நான் நிக்கிறனால, ஆமேன், இங்க இருந்து நான் ஜெபிக்கிறனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவரை மாதிரி வரம் எனக்கு இருந்தா, அவரை மாதிரி கிருபை. ஆக்சுவலா அங்க உட்கார்ந்துருக்க நீங்க என்னை விட வரம் பெற்றவர்கள், என்னை விட கிருபை பெற்றவர்கள். தெரியுமா? அங்க நிறைய நேரம் நான் ஜெபிக்கும் போது பக்கத்துல கையை வைங்கன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற சிலர் நீங்க சுகமாக்கும் வல்லமை பெற்றவங்க. நிக்கிறது நானு, பேர் வாங்கிறது நானு, ஆனா அவங்க சுகமானதை நீங்க அவங்க பக்கத்துல. ஏன்னா அவயவத்தின் சரீரங்களில் நிறைய பேரை கர்த்தர் கிருபைகளால் வரங்களால் நிரப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ யாருடைய ஈவுகளையும் கூட பார்த்து, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் திறமைகளை பார்த்து கூட நீங்க யாரும் உங்களை பிரமித்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸ்பாட்லைட்ல ஒரு பர்சன் இருக்கிறார், அவர் ஸ்பாட்லைட்ல இருக்கிறார், அது கிருபை. அதனால நீங்க அவங்களை விட யாரும் தாழ்ந்தவர்களே அல்ல, நீங்களும் வரம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். நம்பர் 3, அந்த பங்குல lack of identity. ஆமென். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாததுனால தான் நீங்க பிறரை பார்த்து உங்களை அவங்களோடு ஒப்பிட்டு உங்களை இறக்கி கொள்ளுகிறீர்கள், அது உங்களை தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். நான் என்ன சொல்றேங்க, நீங்க தாங்க, உங்களை கர்த்தர் அழகா படைச்சிருக்காருங்க. எத்தனை பேர் என் அழைப்பு எனக்கு தெரியும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து ஒருத்தர் மெல்ல தட்டி சொல்லுங்க, என்ன எனக்கு நல்லா தெரியும். உன்னை கண்டு நான் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை கண்டு நான் விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பார்த்து நான் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பார்த்து நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த நம்பிக்கை இருந்து அவர் அலையில சொல்ல மாட்டீங்களா? when we compare ourselves with others, சொல்ல பைபிள் சொல்லுகிறது அது ஞானம் இல்லை அப்படின்றார். ஆமென். 2 கொரிந்தியர் 10:12 உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 Corinthians 10 and 12. For we dare not make ourselves of the number or compare ourselves with some that commend themselves, but they measuring themselves by themselves and comparing themselves among themselves are not wise. தமிழ்ல எனக்கு யாரா படிச்சு உதவி செய்யுங்க பார்க்கலாம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம்.
பக்க சொல், நான் தாயா. உன்னை பார்த்து நான் என்ன அப்படியெல்லாம் ஒன்று பெருமைப்பட வேண்டியதோ, விசனப்பட வேண்டியதோ, கோவப்பட வேண்டியதோ, போராமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மாதிரி நீ இல்லை. ஓகே, அடுத்து சொல்றார், ஆமென். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள். ஒப்பிடுறவங்க யாரா இருந்தா இன்னைக்கு விட்டுருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன இல்லையா? இன்னொரு வாட்டி கேட்குறவங்க பதில், இதுவரைக்கும் ஒப்பிட்டு வாழ்ந்தீங்கன்னா விட்டுருங்க இன்னிலேருந்து. ஏன்னா ஒப்பிடுறவங்களுக்கு என்ன இல்லையா? உஷாரா சொல்ல மாட்டீங்க பாருங்க, புத்தி இல்லை என்றார். டோன்ட் கம்பேர், யூ அண்ட் ஐ ஆர் டிஃப்ரெண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமாய் தான் படைத்திருக்கிறார். ஆமென். ஸோ பூமிக்குரிய ஞானம் உள்ளவர்கள், சென்சுவல் டிமோனிக் விஸ்டம் இருந்துச்சுன்னா அவங்க ஒப்பிடுவார்கள். தெய்வீக ஞானம் உள்ளவர்கள் யாரோடும் தங்களை ஒப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் என் தேவன் என்னையே விசித்திர வினோதமாய் அழகாய் படைத்திருக்கிறார். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? போராம அப்படின்னா ஜனங்க மேல, என்வி அப்படின்னா பொருட்கள் மேல. ஆமென். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் தருவார். யாரையும் கண்டு நான் போராமப்பட மாட்டேன்னு சொல்றோம். 2-3 பேர் இருந்தா ஒரு ஆமென் சொல்றோம். இது தொடங்கிடுச்சுன்னா யாக்கோபு சொல்றாரு, பேய்த்தனம் உள்ள வருமாம். இப்போ வச்சுங்களேன், உங்க உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் மேலே எனக்கு தேவையில்லாத போராமை வளர்த்துக்கிறேன்னு வைங்களேன். அந்த போராமையை நான் துவக்கத்திலே கண்ட்ரோல் பண்ணி கம்பேரிசனை விட்டுட்டு நான் பாட்டுன்னு கர்த்தரை நம்பி என் ஓட்டத்தை ஓடலைன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் பல்ல கடிக்கிறது, அப்புறம் அவங்கள பற்றி போய் பக்கத்தில் சொல்கிறது, இப்படியே பேய்த்தனத்துக்கெல்லாம் வழிவகுறதுக்கு என்னங்க அந்த கம்பேரிசன். 3 பேரை தெரிஞ்சு விட்டுடேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பக்கம் இந்த பக்கம் திரும்பி நீயாயிரேன் இல்லைன்னா எப்படி திரும்ப பேச்சுங்க, வரா பாறேன். அவங்கள கொச்சையா பண்றது, அவங்கள இறக்கி பேசுறது. ஐயோ கடவுளை, இயேசுவே நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. அதுக்காக கம்பேரிசன் எங்க தெரியுமா தொடங்கிடுச்சு? ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் போய் ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கனியை நீ புசித்தா நீ யார மாதிரி இருப்ப? தேவனை மாதிரியே இருப்ப. டேய் ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு கம்பேரிசன். இந்த உலகம் விழுந்து போச்சு பாருங்க. நீ இதை புசிச்சு நான் யார மாதிரி இருப்ப? அதை அவன் சொல்ல வேண்டிய அவசியமே, அவர் சாயல்ல தான் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் அங்கேயே கம்பேரிசன் என்ற ஒன்று கொண்டு வந்து உன்னை அவர் படைக்கும் போது அவரை மாதிரி இல்லை, நீ இதை புசிச்சு அவரை மாதிரி ஆயிருவேன்னு ஒரு கூற்றை கொடுத்து அதை நம்ப வச்சு உலகத்தையே பாவத்தில் விழ வைத்தார்கள். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லுங்க? என்ன கர்த்தர் படைச்சவர் என்னையா தான் படைச்சிருக்கிறார். நான் என்று சொல்றவங்க யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தால் அந்த பங்குல 4வது, நம்ம பிறரை என்ன செய்ய முடியும்? இச்சிக்கவே மாட்டோம். அவங்க அழைப்பு எனக்கு வேணும், அவங்கள மாதிரி அபிஷேகம் எனக்கு வேணும். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களை கடவுள் இப்படி தாங்க வச்சிருக்கிறாரு. எத்தனை வாரினாலும் எவ்வளோ பெயிண்ட் அடிச்சாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. அதை ஏத்துக்கிட்டு நான் வாழ்றேன்னு சொல்றவங்க மட்டும் அவளை பாரு. Stop it and be you. Be happy. அந்த நல்ல மூக்குக்காக ஒரு ஆமென் சொல்லுங்க. They wanted to put me down. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் யார் அவங்க கீழே வைக்கலாம்னு நினச்சாங்களோ கடவுள் கீழே வைக்கவே இல்லைங்க. இன்னைக்கு அவன் பேரை சொன்னா உலகத்தில் யாருமே தெரியாதுண்ணா. எங்க போய் ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கோச்சி பாஸ்டான்னு சொல்றாங்க. ஒப்பிடுதலுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். யாரும் அவங்கள மதிப்பீடு குறைக்கும் போது கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, என்ன கர்த்தர் என்னையா இப்படிதான் படைச்சிருக்கார், நல்லாதான் இருக்கிறேன், எதுவுமே நலமா இருக்கிறீர்கள். Hallelujah. Praise the Lord. Amen. ஆண்டவர் தந்த எதையுமே நீங்க லேசா நினைக்கவே கூடாது. பக்க சொல்ல, நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். Hallelujah. அவங்கள மாதிரி ஒரு வீடு எனக்கு வேணும் அப்படின்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அதை விட நல்லதை கொடுத்துட்டாருன்னா, அவங்கள மாதிரி ஒரு வேலை எனக்கு வேணும்னு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. உனக்கு தேவையானதை கர்த்தர்கிட்ட கேடு. யாரோடும் ஒப்பிடாதிருங்கள். நிறைய விஷயங்களை சொல்ல. அப்படி செய்யும் போது நீங்கள் விரும்பி பிறருடைய விஷயத்தை இச்சிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். டோன்ட் மேக் இட் an idol in your life. God will be with you. இப்படி நினைக்கிறேன். ஆமென். பிறரை நீங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு உங்க மனசு சொல்றதுனால தானோ ஒருவேளை இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாயோ.
பாருங்க, ஒருத்தரும் கேட்டாமேன்னு சொல்லலை. பாருங்க, என்ன புரியல உங்களுக்கு? ஒருத்தரை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்று நீ நினைக்கிறதுனால தான் நீ நல்லா இல்லையோ? ஒரு ஆமேன்னு வரல. பாருங்க, பிறர் நல்லா இருக்கும்போது நீ அப்செட் ஆவறதுனால தானோ ஒருவேளை உன் ஆசீர்வாதம் இன்னைக்கு தடைப்படுதோ? இந்த செய்தியை கேட்ட பின்னாடி இனி யாரை பற்றியும் நீங்கள் உங்களை ஒப்பிடாமல் கம்பேர் பண்ணாமல் நீங்கள் இப்படி என்ன பாருங்களேன், நெஞ்சு மேலே கை வச்சு என்ன போய் இவ்வளோ ஆசீர்வதிச்சிங்களே என்ற நன்றியோடு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆனால் இன்னொருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உங்கள் மனப்பாங்கு நல்லா இருக்கணுங்க, வாழ கற்றுக்கோங்க. இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 கார் வாங்கிட்டு என்கிட்ட வந்தாலும் நான் இந்த காலத்தில் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன், என் இருதயம் அதை பார்த்து சொல்லணும், ஹல்லேலூயா, இவங்க வச்சுக்கிற 10 காரில் டயர் கூட என்கிட்ட இல்லை, ஆனாலும் என் பிள்ளை நல்லா இருப்பானாக என்று நினைக்கிற இருதயத்தை வளர்த்து கொள்வோமா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அதனால தான் சொன்ன இந்த செய்தி எல்லா செய்தியை விட ரொம்ப முக்கியமானது. டைம் இஸ் அவுட். வாட் இஸ் த கியூர்? என்ன இதுக்கு என்ன பரிகாரம்? ரோமர் 1:21, ரோமன்ஸ் 1:21. தமிழில் சீக்கிரமா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். என்ன சொல்றாருன்னா, அவங்க தேவனை அறிந்தார்கள், தேவனை அறிந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவங்க என்ன செய்யல, கொடுக்காததுனால தங்கள் சிந்தனையில் என்ன ஆனார்களாம், வீணரானார்கள், அவர்கள் இருதயம் இருளடைந்தது. ஆமென். 24, wherefore God also gave them up to unclean. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களும் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக்கி. 24ஆம் வசனம் கொடுங்க பார்க்கலாம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கம்பேரிசன் வேணான்றார். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி பார்க்கலாமா? என் ஆண்டவர் நல்லவருங்க. என்ன சொல்றாரு? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் தங்கள் சிந்தனையில் அவர்கள் என்ன ஆனார்களாம், வீணரானார்கள். வர்ஷிப்னா நாங்க பார்ப்பது, லுக். ஆமென். கர்த்தரை பார்க்குறீங்க, அதுதான் உங்க பார்வை. கர்த்தரை பார்க்கிற பார்வை நீங்க எடுத்துட்டு, ஆமென், இவங்க நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை, இது சரி அது சரின்னு மற்றவங்களெல்லாம் நீங்க பெருசுப்படுத்த ஆரம்பிக்கும் போது அதனால உங்க சிந்தனையில நீங்க யார் ஆவறீங்க, வீணராய் போகிறீர்கள். இன்னைக்கு சொல்றாங்க, எந்த யார் வேணா எப்படியா இருக்கட்டுங்க, என் ஆராதனை கர்த்தருக்குங்க. அந்த நிலையில் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ 21:21 சொல்றார், அவள் தேவனை அறிந்து 1 தேவனை மகிமைப்படுத்தவில்லை, 2 நன்றி உள்ளவர்களாய் இல்லை, 3 சிந்தனையில் வீணரானார்கள், அது நிமித்தம் இருள் உள்ளவர்களாய் மாறினார்கள். என்னைக்கு நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பிற விஷயங்களுக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை வருங்க. ஆமென். அவர் சொல்றார், எத்தனை பேர் தேவனை அறிஞ்சிருக்கீங்க? அறிஞ்ச அந்த மகிமை அவர் கொடுக்குறீங்களா? அல்லது இவங்க ஏன் வந்தாங்க, அவங்க ஏன் வந்தாங்க, இவன் ஏன் கார் வாங்கின, அவன் ஏன் வீடு வாங்கின, இவன் ஏன் இப்படி இருக்கா, அவன் ஏன் இப்படி இருக்கா என்று உன் சிந்தனைகளை நீங்க மற்ற இடத்திற்கு கொடுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்காம, நன்றியை கொடுக்காம, செலுத்த வேண்டிய ஆராதனை செலுத்தாமல் பிற விஷயங்களுக்கு உன்னை கொடுக்கும் போது சிந்தனையில் வீணராகி இருள் உனக்குள் சொல்கிறது. யார் எப்படி இருந்தாலும் எனக்கு என் தேவன் தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நீங்க சர்ச்சுக்கெல்லாம் வரும்போது உங்க ஒரு பூத கண்ணாடி கொண்டு வரணும். பூத கண்ணாடினா உங்களுக்கு தெரியும், லென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குளோரிஃபை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் மேக்னிஃபை காட். ஆமென். நீங்க தேவனுடைய வீட்டில் ஆராதிக்க வந்த போது நீங்க யாரை தெரியுமா பெருசாக்கணும்? உங்க தேவனை நீங்க பெருசாக்கணுமே தவிர சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் பெருசாக்கிட்டே இருந்தா சிந்தனையில் வீணராவீர்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்க கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு என்ன பரிகாரம்? 1, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், தேங்க்ஃபுல். அப்படின்னா நல்ல மனப்பாங்கோடு கர்த்தருக்கு என்ன செய்யணுங்க, நன்றி செலுத்தணும். ஆமேன். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துக்காய் நன்றி சொல்லுகிறீங்க? கடவுள் உங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக, கர்த்தர் உங்களுக்கு தந்த செல்வத்துக்காக. இன்னும் கொஞ்சம் சத்தமாக இருக்கலாமே. ஆமேன். உங்களுக்கு கொடுத்த அந்த வியாபாரம், அந்த அழகு வீடு, அந்த அழகு வாகனம், அந்த அழகு புருஷன், அந்த அழகு மனைவி, அந்த அழகு குழந்தைங்க எல்லாத்தையும் கிருபையா நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க நன்றி உள்ளவர்களா இருந்தாலே
பிறரோடு நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? ஒப்பிட மாட்டீர்கள். பிரச்சனை உள்ள நல்லா இருக்குங்க. ஆமென். Be thankful to God. Unthankfulness ஒரு சுபாவங்க, அது ஒரு ஹேபிட். அதே மாதிரி தேங்க்ஃபுல்னஸும் ஒரு ஹேபிட். ஆமாம். இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுக்குற முடிக்கும் போது இன்னையிலேருந்து டெய்லி காலையில், ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? காலையிலையோ மதியானமோ சாயங்காலமோ நீங்கள் டெய்லி என்னைக்குங்க? இன்னொரு முறை எத்தனை நாளுங்க? நீங்கள் ஒன்று செய்யணுங்க. டெய்லி அதுக்குன்னு ஒரு நோட் புக்கே வச்சுக்கோங்க. 10 விஷயத்தை எடுங்க. எத்தனை விஷயம்? 10 விஷயத்தை எழுதி அந்த 10 விஷயத்திற்கும் டெய்லி நீங்கள் நன்றி சொல்லிட்டே வந்தா நீங்கள் காலங்களில் புரிந்து கொண்டு யாரையும் கண்டு நீங்கள் போறாம எரிச்சல் படவே மாட்டீங்க. ஏன்னா நன்றி என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வீணர் ஆகிறோம். எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைகள்? ஒருத்தர் அப்படிதான் கண்ணாடி முன்னாடி போய் காலையில் நின்று இப்படி 10 விஷயத்துக்கும் கண்ணாடி முன்னாடி இருந்து நன்றி சொல்வாராம். நன்றி சொல்லும்போது இப்படி சொன்னார், எல்லாத்துக்காக நன்றிப்பா, என் சரீரத்துக்காக நன்றி, ஆனால் என் மத்திய பிரதேசத்துக்காக மட்டும் நன்றி இல்லை அப்படின்னாராம். உடனே ஆண்டவர் பதில் சொன்னார், அதுக்கு நான் காரணம் இல்லைடா, நீ தாண்டா காரணம். நான் அதை சற்று விரிவாக்கத்தக்கதாய் படைத்திருக்கிறேன், ஆனால் நீ ஒழுங்காக சாப்பிட்டுருந்தா அவ்வளோ பெருசாக இருக்காது. புரியல உங்களுக்கு? என்ன எதை மாதிரி நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட், glorify him, magnify him. பக்க சொல்ல, இனி எவ்வளோ உயர்ந்தாலும் இது அசையாதுங்க. ஏன்னா எனக்கு தந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவே எனக்கு நேரம் இல்லாத போது உன்னை பற்றி வருத்தப்பட்டு போராமப்பட்டு வாழ எனக்கு நேரம் இல்லைங்க. என் தேவன் எனக்கு நல்லவராக இருப்பார். அந்த நன்றியில நீங்கள் வாழும்போது உங்களை ஜெயத்தோடும் வெற்றியோடும் நடத்தி எதுவுமே நம்புறீங்க. இந்த காலத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசியா பரிகாரம் என்ன? உங்களுக்கு தெரியும், சாதாரண வேர்டு. உங்கள் சிந்தனைகளை நீங்க என்ன செய்யுங்க? புதுப்பித்து கொண்டே வாருங்கள். வசனம் கேட்க கேட்க நான் வளரேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தால உங்கள் சிந்தனைகளை நீங்க என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அது நல்லது. அப்பொழுது உங்கள் சிந்தனை உயர்ந்ததாக இருக்கும். சரி, நம்ம தொடங்கின இடத்துக்கு போன எனக்கு கொடுத்த அந்த யோவான் 21 துவக்கத்தை கொடுங்க. லெட்ஸ் கோ வேர் வி ஸ்டார்டட். இயேசு பேதுரு கிட்ட சொன்னார். இருக்கீங்களா? உயிரோட முடிச்சிட்டேன். பேதுருவை பார்த்து இப்படி சொன்னார், அழகாய் சொன்னார், உன்னை நீயே அரை கட்டி கொண்டு. பேதுருவை பற்றி சொன்னார், நீ சீக்கிரம் சாவ போற, உன் சாவு அகோரமாக இருக்கும். இப்போ ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. AD 68 அல்லது 69 நான் இருக்கலாம். அந்த காலத்தில் தான் பேதுரு கொல்லப்படுகிறார். இயேசு சொன்னபடியே அவர் சிலுவையை சந்திக்கிறார். என்ன சொன்னார் இயேசு பாருங்க, முன்னாடியே நீ இளைய வயது உள்ளவனா இருக்கும்போது உன்னை நீயே அறக்கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களை நடந்து திரிவ. அப்படின்னா உனக்கு போகணும்னு நினைச்சா போவ, வேண்டானா நீ திரும்பி போவ. ஏன்னா மறுதளிக்கணும்னா மறுதளிப்ப, சிலுவைக்கு போகணுன்னா போவே, இல்லை போக மாட்டேன். அது உன்னை சார்ந்தது. ஏன்னா நீ இளமையாக இருக்கிற, உன்னை யாரும் நடத்த முடியாது. ஆனால் நீ முதிர்ச்சி அடையும் போது, நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது, இப்போ எங்கே தெரியுமாங்க, 2 பேதுரு நிருபத்தை அவர் எழுதும் போது ரோமாபுரிக்கு போகிறார். பேதுருவை சிலுவையில் அறைய போகிறாங்க. அதை பற்றி தான் அவர் எழுதுறாரு. அதன்படி பேதுரு நடந்தார். என்னங்க, யோவான் எப்படி சாவான், இவன் எப்படி சாவான் என்று அவர் கவலைப்படலை. சிலுவைக்கு போகிற நேரம் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ முதிர்ச்சி அடையும் போது நீ இளையவனைப் போல் அங்கும் இங்கும் திரிந்து நடக்க மாட்ட, உன் கைகளை நீட்டுவ. இருக்கீங்களாங்க? கைகளை நீட்டுவ, வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். அப்படின்னா சிலுவையில் சாகிறது நீ முதல்ல பிடிக்கல. சின்ன குழந்தை கேட்ட போது என்னை மறுதளிச்ச, அது முதிர்ச்சி இல்லாத இளையவனாக இருந்தபோது. ஆனால் நீ முதிர்ச்சி உள்ளவனாகும் போது, உன்னை இழுத்துட்டு சிலுவைக்கு போகும்போது நீ போராட மாட்ட. 2 கையும் உயர்த்தி சிலுவைக்கு போவதற்கு உன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இருப்ப என்று பேதுருவை குறித்து சொன்ன வார்த்தையை, இயேசு சொன்ன வார்த்தையை பேதுரு நிறைவேற்றி அந்த சிலுவையை பார்த்தபோது கொஞ்சம் கூட அஞ்சாமல் தைரியத்தோடு சொன்னார், என் இயேசுவை சிலுவையில் நேராய் அரைஞ்சிங்க, என்னை சிலுவையில் தலைகீழாய் அறையுங்க. வேதம் அதை சொல்லவில்லை, பல ஐதீகங்களும் சரித்திரங்களும் சொல்லுகிறது, பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் இயேசு சொன்னார், நீ இளையவனா இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் பண்ணுவ, நீ முதிர்ச்சி அடையும் போது
யார் எப்படி சாவறாங்க என்பதை விட என் சாவு இயேசுவை மகிமைப்படுத்தும் என்று கையை உயர்த்தி இடுப்பை கொடுத்துட்டு தைரியமாய் மரணத்துக்கு நீ உன்னை நடத்துவ என்று சொன்ன வார்த்தையை பேதுரு நிறைவேற்றி காட்ட வாழ்க்கையில் முதிர்ச்சி உள்ளவனாய் வளர்ந்தான் என்ற சரித்திரத்தை படித்து முடிக்கிறோம். எழுந்து நிற்கலாம் அவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் ஹிம். எத்தனை நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம நிறைய பேர் இந்த ஒப்பிடுதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலம் நீ என்கிட்ட என்ன சொல்றீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொல்றீங்க? This is not to make you feel bad. இந்த செய்தியை நான் பேசினது நீங்க ஏதோ இதயத்தில் குத்தப்படணும்னு நான் சொல்லலைங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒப்பிடுதல் தானோ என் உயரங்களுக்கும் என் ஆசீர்வாதங்களுக்கும் தடைக்கல்லாக இருக்குமானால் நான் அப்படி வாழ விரும்பல, உமக்காய் வாழ விரும்புறேன்னு 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் பக்கமாய் திரும்பி நிற்பீங்களா? ஆண்டவரை, நான் ஒத்துக்கொள்றேன்ப்பா, நீர் எனக்கு தந்த திறன்கள், நீர் எனக்கு தந்த வரன்கள், நீர் எனக்கு தந்த நன்மைகள், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் இருதயத்தில் யாரை குறித்தும் குறைவாகவோ கேவலமாகவோ போராமை எரிச்சலோடு நான் பார்க்க மாட்டேன். நீர் என் இளைய வயதில் நான் எப்படி இருக்கேன் என்பதை விட நான் வசனத்தில் முதிர்ச்சி அடையும் போது என் கைகளை நீட்டி என் அறைய கட்டி அது மரணம் என்று நீ சொன்னா உன் சித்தம் செய்ய என்னை நான் தத்தம் செய்கிறேன். எத்தனை பேர் தேவ சித்தத்துல என்னை நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க இருந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும். கரங்களை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க வேலை, கெரியர், பிஸ்னஸ் அல்லது ஊழியம், உங்க ஃபைனான்சஸ், எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க இருதயங்களை கர்த்தர் திருப்பி மனப்பாங்கோடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். இளையவனாய் இருக்கும் போது நீ அலைஞ்சு திரிஞ்ச, ஆனா முதிர்ச்சி அடையும் போது நீ கையை உயர்த்தி என் சித்தத்திற்கு உன்னை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு நீ மாறுவ பேதுரு என்று சொன்ன வார்த்தையின்படி உங்க சித்தத்தை நிறைவேற்றதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? முதல்ல உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கடைசியா ஒரு அடி பாடும்போது முழுமையா உங்களை அர்ப்பணிங்க. நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, குடும்பம் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. செய்வதெல்லாம் வாய் கேட்டும், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் காருண்யம் எங்கள் பிள்ளைகள் காண்பார்களாக. வருஷத்தினுடைய கடைசி 2 மாதங்களிலும் அனுகிரகத்தால் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 2025ல கர்த்தருக்குள் வளர்ந்தவர்களாய், எதையும் கண்டு அஞ்சாமல், எதையும் கண்டு கலங்காமல், போராமை எரிச்சலுக்கு இடமில்லாமல், ஒப்பிடுதல்களுக்கு இடமில்லாமல் சித்தம் செய்யும் பிள்ளைகளாய் மாற்றுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 2 கரங்களை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே. அடியேனை திரு சித்தம் போல
ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசி ஜெபம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு என்னை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே நீங்க. கரங்களை உயர்த்தி ஒன்றாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியம், படி பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு அனுகிரகங்கள் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? கோச்சிக்காம போங்க.